ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கீஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக்சல் 6 அப்புறமா 6 ப்ரோ இல்லைனா பிக்சல் 6 6 எக்ஸல் அப்படின்னு வரப்போகுது. இந்த ஃபோனுடைய ரூமர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்திருக்கு. ரூமர் ஸ்பெசிஃபிகேஷன் வேற லெவலில் வந்திருக்குங்க. உண்மையாலே இந்த மாதிரி ரெண்டர் ரவுட்டில் கூகுள் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா கூகுள் இது வரைக்கும் பண்ணாத விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த இதில் கொடுத்துருக்கா மாதிரி ரூமர் ஸ்பெக்ஸ் வந்திருக்கு. ஒருவேளை இந்த ரூமர் ஸ்பெக்ஸே உண்மையாகி ஃபோனும் வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரூமர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா பழைய ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணி இது வரைக்கும் கூகுளே பண்ணதே இல்லாதெல்லாம் இங்கே பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. இந்த ரூமர் ஸ்பெக்ஸில் வந்திருக்கிறது எல்லாமே முக்கால்வாசி கன்ஃபார்ம் தான் வச்சுக்கோங்களேன். இதில் எப்போவுமே பண்ணாத பிக்சல்ஸ் இந்த இதில் என்னென்ன மாதிரி ஒரு மாற்றம் இல்லை, 2 மாற்றம் இல்லை, 3 மாற்றம் இல்லை, ஏகப்பட்ட மாற்றம். ஃபோனே வேறு லெவலில் மாற்றிருக்காங்க. அப்படி என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் வாயை பழகிற மாதிரி இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் சிப் வச்சு பண்ண போகிறாங்க. ஃபோன்ஸ் அதை வச்சு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க ஒரு சில இடத்துல தான் சொல்லியிருக்காங்க. அன்அஃபிஷியலாக ரூமர்ஸாக வேறு லெவலில் வந்துருச்சு. அதுவும் அதுக்கு நேம்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒயிட் செப்பல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வச்சுருக்காங்க அந்த சிப்போட நேமு. மேபி எப்படி வரப்போகுதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஸ்னாப் ட்ராகன் கிட்டேயோ மீடியாடெக் எப்படி இருந்தாலும் மீடியாடெக் போக மாட்டாங்க. ஸ்னாப் ட்ராகன் கிட்ட கன்ஃபார்மாக போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களே ஓன் ப்ராசர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கூகுள் ஸ்னாப் ட்ராகன்லேயே வச்சு கெத்து கிளப்பும் போது அவங்களா ஒரு சிப்பை தயாரித்தா எந்த லெவலில் பண்ணுவாங்க சொல்லவா வேணும். அந்த அளவுக்கு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக பிக்சல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க கஷ்டப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பேட்டரியே கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா 2700 mAh கொடுத்துருப்பாங்க 2வில். அதே மாதிரி 2 எக்ஸலில் பார்த்தீங்கன்னா 3000 mAh இருக்கும். 3ல் பார்த்தீங்கன்னா 2700 2800 இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான mAh இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கூகுள் பிக்சல் பார்த்தீங்கன்னா 4000 mAh போயிருக்காங்க. 4614 mAh 6லையும் 6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியும் போயிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் தான். அது யூசர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பிக்சல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தரமான செய்கை இந்த பேட்டரியில் செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் சார்ஜர் அவங்க கொடுக்குற பிடி சார்ஜரே போதும். அதை தாண்டி அவங்க வேற எங்கேயும் போகாமல் இருந்தாலே போதும். என்னோட கருத்து. இல்லை உங்களுக்கு 30 வாட்ஸ் 60 வாட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவாக தேவைப்படுதா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மூணாவது விஷயம் வேற லெவலில் பண்ணியிருக்கிறது எப்போவுமே அவங்க சென்சார், அவங்களுடைய கேமரா தாறுமாறாக இருக்கும். சென்சார் வேற லெவலில் இருக்கும். ஆனால் அவங்களுடைய மெகா பிக்சல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 12 தாண்டவே தாண்டாது. எப்படி ஐஃபோன் இருக்கோ ஐஃபோனே காம்படேட் பண்ணி ஜெயிக்குங்க பிக்சல். அந்த அளவுக்கு தரமான அவுட்புட் இருக்கும் அந்த 12 மெகா பிக்சல்லையே. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரைமரி 50 மெகா பிக்சல் கேமரா. 50 மெகா பிக்சலுக்கு போகிறாங்களே. சென்சார்லாம் வேறு லெவலில் ஏதோ பண்ணி அவங்க ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுவும் உங்களுடைய ஓன் ப்ராசர். அதை நினச்சாதான் இன்னும் வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எப்பவும் போல் 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க 6ல். இதே 6 ப்ரோக்கு போகணுன்னு பார்த்தீங்களா 50 மெகா பிக்சல் ரியர், அப்புறமா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறமா 48 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்லேயும் சென்சாரை மாற்றிருக்காங்க. ரொம்ப நாளாக 8 இருந்ததை இங்கே 12 அப்படின்றத மாற்றிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பிக்சல் டிவைஸில் இல்லாத இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். 50,000 80,000 90,000 கொடுத்து வாங்கினாலும் அவங்களுடைய ரியர் தான் இருக்கும். எனக்கு ஆனால் ரியர் தான் பிடிக்கும். இன் டிஸ்பிளே விட எனக்கு ரியர் தான் பிடிக்கும். அவங்க இந்த வாட்டி இன் டிஸ்பிளேக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ரூமர் ஸ்பெக்ஸில் தெரிய வருது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயங்க, எப்போவுமே பிக்சல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேம் எவ்வளோ இருக்கும்? மிஞ்சி போனால் 3GB ரேம் 3GB ரேம் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. அதுக்கடுத்து 4GB ஸ்டாண்ட் பை பண்ணாங்க. அப்புறமா இப்போ பிக்சல் 4Aல பார்த்தீங்கன்னா இல்லைப்பா 6 அதுக்கடுத்து நாங்கள் ஏற மாட்டோம் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஓன் ப்ராசர் பண்ணுறனால, இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 6க்கு 8GB ரேம் வேரியண்ட்டும் 6 ப்ரோவில் 12GB ரேம் வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆப்டிமைசேஷன் பொறுத்து தான். ஏற்கனவே அவங்க ஆப்டிமைசேஷன் பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஃபோட்டோவில் ஆகட்டும் இல்லை அவங்க பிக்சல் 4Aலையும் என்ன பண்ணாங்க 730G வச்சு என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பார்த்தா அது ஐஃபோனுக்கே டஃப் கொடுத்துச்சு ஒரு ஃபோட்டோகிராஃபி வரும்போது. அந்த மாதிரி இவங்களா ஆப்டிமைஸ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் இந்த ரூமர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இது இல்லாமல் இன்னொரு வித்தியாசமும் இருக்குது. பிக்சல் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக AMOLED டிஸ்பிளேவும் பிக்சல் 6 ப்ரோவில் POLED அப்படின்னு சொல்கிற டிஸ்பிளே பேனலும் வந்து தரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான அப்கிரேடை வந்து கொடுத்துருக்காங்க கூகுள். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து வர ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸையும் அப்கிரேட் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 வருஷங்க, என்ன சொல்கிறது. அதுவும் இவங்க கொடுக்குற மாதிரி ஓஎஸ் யாருமே கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா இவங்க தான் ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க, இவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, வருதுப்பா அப்டேட் தரோம்ப்பா ஏன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனால் கொடுத்துட்ட பிறகு பார்த்தா யூசர்ஸை வச்சு தான் அவங்க அப்டேட்டே செக் பண்ணுறாங்க, நம்மளுக்கு பக் இருக்கா இல்லையா அப்படின்றத யூசர் வச்சு செக் பண்ணுற மத்தியில் இவங்க தரமான கம்பெனி. ஏன்னா இவங்களே பல தடவை செக் பண்ணி பக்கே இல்லாத மாதிரி தான் கடைசியாக வர ஓஎஸ் வந்து கடைசியாக வர ஓஎஸோ ஓஷன் அப்டேட்டோ எல்லாமே அப்படி தான் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது 5 வருஷம்லாம் தாராளமாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி ஐஃபோன்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க, இதே மாதிரி வேறு ஏதாவது ஆண்ட்ராய்ட் கம்பெனிஸ்லாம் முன் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ கொடுக்குறதே அவனுங்க சொதப்பிட்டு இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஃபோன்ஸ்லாம் லீக்ஸ் ரூமர்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் டாடா பை பை சொல்லிட்டு நான் நந்து. மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.